முதல்ல வந்து இடம் வாங்கும்போது அதை வந்து இடத்த வந்துங்க அவங்க பூமி வாட்டம், பூமி சாய்வுன்னு சொல்லுவாங்க. கிழக்கிலிருந்து எங்கே மேற்க தண்ணி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. வடக்கு சாய்வு கிழக்கு சாய்வு பூமியை செலக்ட் பண்ணணும். இல்லை சமதளமாக இருக்கிறது செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற இடமா பார்க்கணுங்க. அப்புறம் வடக்கிலும் கிழக்கிலும் ரோடுகள் வந்து தொடர்ச்சி இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த இடத்துல நம்ம வாங்கக்கூடிய இடத்துல கிழக்கிலோ வடக்கிலோ உயரமான மலைகள் சரியான லெவலில் இருந்துன்னா அந்த ஏரியாவை கொஞ்சம் நெருங்க வேண்டாங்க. கொஞ்சம் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுங்க. அதெல்லாம் இருக்க வேண்டிய சூழல் இருக்க தான் வேணும். அப்படின்னா அதுக்கும் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறது மாதிரி ரெமெடியிலேயே போக வேண்டாங்க. நல்ல இடமா வேணும்னாவே வடக்கிலும் கிழக்கும் உயரமான மலைகள் இருக்கிற இடத்துல நெருங்க வேண்டாம். அப்புறம் தெற்கிலும் மேற்கிலும் இன்னும் உங்களுக்கு குழிகள் கடல்கள் இந்த மாதிரி சார்ந்த பகுதியில் இருக்க வேண்டாம். இப்போ தமிழ்நாட்டுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா கடல்கள் பூராமே கிழக்கு பகுதியில் வந்துடும். அதனால் பிரச்சனையே இல்லைங்க. இப்போ கேரளா எடுத்துட்டோம்னா பூரா மேற்கு பகுதியில் வருங்க. அங்கே ஏதோ ஒரு அப்நார்மலாக விளைவுகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்து சம்மந்தப்பட்டது பூமியினுடைய பூகரைகளில் மேற்கிலும் கிழக்கும். நம்ம இந்த பூமியையோ இந்தியாவையோ இந்த உலக மேப்பையோ மாற்ற நம்மளால் முடியாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. நாம் கட்டுகின்ற இடம், நாம் செலக்ட் பண்ணுற இடத்த வந்து நாம் திருத்திக்கலாம், தெளிவாக பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சூத்திரமும் இருக்கிறது, சூட்சமும் இருக்கிறது. நற்பலன்கள் தரக்கூடிய மனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். பூமி வாட்டமும் இதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்தா போதும்.